ஹாய் உறவுகளே, எல்லோருக்கும் புதன்கிழமை காலை வணக்கம். மீன் வாங்கி வந்திருக்கேன்ப்பா. மீன் குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போட்டு, லாங் வீடியோ போட்டு. அதனால் இப்போ மீன் குழம்பு வைக்க போகிற உறவுகளே. இங்கே பாருங்கள், தேங்காய் பாறை மீன் வாங்கியிருக்கேன். அதுக்கு தேவையான இது வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைஞ்சி வச்சுருக்கேன். இது மசாலா. இது சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி. இது வந்து தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன் உறவுகளே. அவ்வளோதான். இப்போ வந்து நான் குழம்பு கூட்டி தாளிக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான்ப்பா. புளி கரைச்சிக்கினேன். இது உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எடுக்க ஆள் இல்லாதனால அப்படியே ஸ்டாண்டு ரிப்பேர் ஆகிடுச்சுப்பா. உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், தேவையான அளவு மஞ்சத்தூள். இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நான் எடுத்தேன். இது மிளகு, சீரகம். இப்போ இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, தக்காளி ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி. அவ்வளோதான்ப்பா. இப்போ நான் இதை அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். அரைச்சின்னு வந்து ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டு தாளிக்கிறதுக்கு இது பற்ற வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. கடலை எண்ணெய் ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றிட்டேன், அதனால் இப்போ ஊற்றுறேன். காயட்டும், எண்ணெய் காயட்டும். இது முட்டை காலையில் வறுத்துது. ஆமாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது நான் வீட்டில் அரைச்சேன்ப்பா. இது மிளகாத்தூள், தனியா எல்லாம் சாமான்லாம் வறுத்து தேவையான அளவு. காரமே இருக்காது. இது நிறைய தனியாக போட்டு சாமான் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். அது கணக்குப்படி பார்த்தா ஒரு 2 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம அரைச்சிட்டோம். இது பாருங்க, நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சாச்சு. இது பாருங்க, தக்காளி எல்லாமே ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி அரைக்கணும். நம்ம அம்மியில் அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம எல்லாம் போட்டாச்சு. மிளகாத்தூள் அந்த இது எல்லாமே போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கரைச்சிக்கணும்ப்பா. எண்ணெய் வேறு காஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். அவ்வளோதான். உப்பு எல்லாமே போட்டேன், பார்த்தீங்க. அவ்வளோதான்ப்பா. கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணி அது எவ்வளோ கொதிக்கிட்டு போய் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத வெந்தயமும் வெடிச்சு நல்லா வெந்தயம் வெடிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா, வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டோம் பாருங்க. வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி போட்டோம்ப்பா. தக்காளி போட்டாச்சு. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கையில் வளையல் மாவு கரைக்கிறதுக்கு கைட்டு வச்சுனாங்காட்டி அதோட போடவே இல்லை. அது அப்படியே காலையில் மாவாட்டினேன். எவ்வளோ வேலைங்க. காலையிலேருந்து சரியாக இருக்குது. 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். அப்போலேருந்து வேலை சரியாகுது. சமையல் செய்யறது, டிஃபன் செய்கிறது, துணி துவைக்கிறது. அது வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம்.
குழம்பு ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். ஆனால் நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றியாச்சு. கொதிச்சதுன்னா சூடாக இது திக்காயிடும். அவ்வளோதான்பா. இது போட்டு நம்ம குழம்பு மூடிக்கலாம். தட்டி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு நான் மீன் போடுறத காட்டுறேன்ப்பா. ரொம்ப நாளாச்சு அரைச்சி வச்ச மீன் குழம்பு, அதனால் இன்றைக்கி எடுத்துருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிச்சுப்பா. வந்து மீன் போட்டுக்கலாம். நல்லா சுண்டி வந்துடுச்சு குழம்பு. மீன் போட்டுக்கலாம். நல்லா மீன் புது மீனுப்பா, நல்லா புதுசாக இருக்குது. ஆனால் என்னென்னா 300 ரூபா, 1 கிலோ 300 ரூபா. பரவாயில்ல. தேங்காய் பாறை பாருங்க, நல்லா புது மீன், சூப்பராக இருக்கு. ஓகேவா? இது வந்து நம்ம மூடிடலாம். அவ்வளோதான். கொதிக்கிட்டோம். குழம்பு கொச்சிச்சு, இப்போ மீன் வெந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த பாருங்கள் நல்லா. ஐயோ வந்துச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ரெடி அப்படி சொல்லிட்டு என்ன எடு. அவ்வளோதான் உறவுகளே. இன்றைக்கி தான் அரைச்சி வச்ச மீன் குழம்பு வச்சுருக்கேன். ஒன்று மட்டும் தான் செஞ்சுருக்கேன், வேறு எதுவும் செய்யலை. ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க எங்கள் வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்லாம். பாய்.